கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு காலையில தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு கிளம்பி வருவதற்கு முன்னால பார்த்தா, அதில வந்து செல்வப்பெருந்தகை அவருடைய ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை அப்படின்ட்டு ஒரு செய்தியும், அதனால வந்து தான் வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு செல்வப்பெருந்தகை தகவல் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொதுவா அந்த வருமான வரி சோதனைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. மற்ற இடங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. மோஸ்ட்லி இந்த அரசியல்வாதிகள் வந்து அதில எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த சமயத்தில. எனக்கே முதல்ல கொஞ்சம் இது என்னடா அநியாயம் பண்றாங்க இப்படி. பாரதிய ஜனதா வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொல்ல பண்ணக்கூடாது. இது அவர்களுக்கே ஆபத்தாக முடியும். ஏன்னா அது வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகும்னு. கொஞ்ச நேரத்தில சரமாரியாக கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இது வந்து கிரீஷ் சோட்டங்கர் இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுக்கு பிறகு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின்ட்டேருந்து எதிர்ப்பு வருது. கடைசி வரைக்கும் ராகுல் காந்திட்டேருந்து எதிர்ப்பு எதுவும் வரல. அதுவே ஒரு க்ளூவா கூட இருக்கலாம். ஸோ நான் விட்டுட்டேன். மத்தியானம் வரைக்கும் மற்ற வேலைகள் அங்கங்க அப்படின்னு போயிட்டேன். அப்புறம் நம்ம ரெக்கார்டிங் அது இதெல்லாம் பண்ணிட்டு, மற்ற அலுவலக வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு நான் வந்து ட்விட்டர் எடுத்து பார்த்தா, பாலிமர் செய்திகள்ல ஒரு கார்டு ஒண்ணு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வருமான வரியில வந்து அப்படி ஒண்ணுமே நடக்கல. எ நாங்க வந்து யாரையுமே சோதனை பண்ண போகல. அதுவும் செல்வ பிறந்தகை வீட்டுக்கெல்லாம் போகவே இல்ல அப்படின்ட்டு. என்னடா அது அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்து தமிழ் திசையில ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த வந்துள்ளதாக அவர் தெரிவித்த நிலையில், அந்த தகவல் உண்மை இல்லை என வருமான வரித்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு தமிழகத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்காக ராகுல் காந்தி வந்தார். அவர் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் பிரச்சாரம் செய்திருந்தார். நேற்றைக்கு அவர் தென் தமிழகத்துக்கு குளச்சல், நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எக்ஸ் பக்கத்தில் வேற போட்டுட்டாரு. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்துள்ள நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குள் என்னை சட்டவிரோதமாக முடக்கி வைத்துள்ளனர். இதன் மூலம் எனது அரசியல் பணிகளை மேற்கொள்வதையும் மக்களை சந்திப்பதையும் தடுத்துள்ளனர் அப்படின்னு அவர் போட்டார். உடனே இது வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இது என்னடா அது தலையெழுத்தா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்து, தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை வீட்டில் நாங்கள் சோதனை நடத்தவில்லை, சோதனை நடத்தியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றனர். உடனே அவர் விட மாட்டேங்கிறாரு. சரி, இது எப்படி நீங்க வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தாங்கங்கிறீங்க, வரலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதனால இவர் வந்து இன்னும் டெவலப் பண்றாரு ஸ்டோரிய. ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் செல்வ பெருந்தகை கூறியதாவது, ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மத்திய அரசின் வருமான வரித்துறை என்று கூறிக்கொண்டு சீருடை அணியாத சில அதிகாரிகள் அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் உள்ளிட்ட எனது ஆதரவாளர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் சோதனை என்ற பெயரில் முற்றுகையிட்டுள்ளனர். பார்த்து செக் பண்ணுங்கப்பா. அவன் மாட்டுக்கு சினிமா யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டு உங்க வீட்டிலேருந்து நகைகள், பணத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட போறான். அப்புறம் வருமான வரித்துறையினர் என் வீட்டில் நுழைந்து திருடினார்கள்னு சொல்லாதீங்க. இது ரொம்ப சிம்பிள். அப்ரோப்ரியேட்டா ஐடி கார்டும் அதுக்கான சான்றுகளும் இல்லாத ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வந்தா, முதல்ல யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்களானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹிந்திலேயே பேசுறாங்கன்ட்டு. அவங்க யூஸ்வலா வந்தா அவங்க வந்து காவலோடு தான் வருவாங்க. சும்மாலாம் வர்றது கிடையாது. முன்னெல்லாம் அவங்க வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவலர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறமா நம்ம லோக்கல் அரசியல்வாதிகள், ஆட்சியை கையில் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய திறமையை காட்டினோடனே அவங்க இப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆட்களோட தான் வராங்க. அப்படி யாரும் வரல. ஒரு ஆள் ஹிந்தி பேசிட்டு வரான்னா கதவை திறந்து வீட்டுக்குள்ள ஓடுவீங்களா? மாநில தலைவர் என்ற முறையில் பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தியை வரவேற்க செல்ல முடியாதபடி காலதாமதம் செய்துவிட்டு அவர் சென்ற பிறகு அதிகாரிகள் கலைந்து செல்கின்றனர். பாஜக எங்களை அடக்கி முடக்கி விட முடியாது. தமிழ் பேசும் அதிகாரிகள் ஒருவர் கூட சோதனையில் இல்லை என்றார். ஆனால் உண்மை என்னன்னா, நம்மால் வந்து நல்லா ஜாலியா கதை விட்டுருக்காரு. ராகுல் கூட்டத்துக்கு அழைப்பு இல்லை, அதனால் செல்வ பெருந்தகை நாடகம் ஆடுகிறார் என்று அண்ணாமலை சொல்லி தினமணியில் ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து அண்ணாமலை இதை பற்றி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காரு. 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தியின் ஆங்கில உரையை தமிழில் மொழிபெயர்த்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை, ராகுல் காந்தி பேசியதற்கு சற்றும் தொடர்பில்லாமல் தன் மனத்தில் தோன்றியதையெல்லாம் அடித்துவிட்ட உண்மை இன்றுதான் ராகுல் காந்திக்கு தெரிந்திருக்கிறது போலும். யாராவது கேட்டிங்களா அந்த டிரான்ஸ்லேஷனு?
செம்மையா இருக்கும். செல்வ பெருந்தகை இனிமேல் எனது கூட்டத்தின் பக்கமே விடாதீர்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்று தெரிகிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அது உண்மையா கூட இருக்கலாம். ராகுல் காந்தியின் இன்றைய கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பில்லை என்ற உண்மை வெளிவந்தால் அசிங்கமாகிவிடும் என்ற பதட்டத்தில் செல்வ பெருந்தகை இன்று காலை தனது வீட்டில் வருமான வரி சோதனை நடப்பதாகவும் தன்னை வீட்டிற்குள்ளேயே சிறைப்பிடித்து வைத்திருப்பதாகவும் ஒரு நாடகம் ஆடினார். இதனை அடுத்து வழக்கம் போல சினிமா வசனங்கள் பேசி முதலமைச்சர் ஸ்டாலினும் பொங்கல் வைக்க தற்போது சோதனை நடந்ததாக செல்வ பெருந்தகை கூறியது முழு பொய் என்று வருமான வரித்துறை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதில் எந்த காமெடிக்கு சிரிக்கிறது அப்படின்னே தெரியல. மேலும் தன்னை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்ததாக கூறிய செல்வ பெருந்தகை வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதிலிருந்து அவர் கூறியது பொய் என்பது உறுதியாயிருக்கிறது. பள்ளி செல்லும் குழந்தைகள் போல ஒரு சாக்கு சொல்லி மாட்டிக்கொண்டுள்ளார் செல்வ பெருந்தகை. அவரது நகைச்சுவையை நம்பி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் பொங்கல் வைத்திருப்பதுதான் உச்சகட்ட நகைச்சுவை. ஏற்கனவே ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை மேல கடுப்புல இருக்காரு. இப்ப ஸ்டாலினும் கடுப்பா இருப்பாரு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அடிப்படையான விஷயங்களை கூட சரிபார்க்காமல் வடக்கு தெற்கு என்ற வசனம் பேசுவது அவரது தேர்தல் தோல்வி பயத்தை காட்டுகிறது. இந்த கூட்டணி தமிழக மக்களை எத்தனை ஏமாளிகள் என்று எண்ணினால் இப்படி ஒரு பொய்யை துணிந்து சொல்வார்கள் என்று பதிவிட்டுள்ளார். இதுதான் அல்டிமேட் காமெடியா இருக்கு. இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள இன்னைக்குள்ள பிரச்சாரம் முடிஞ்சிருங்க. இந்த காமெடி எல்லாம் இன்றைக்கு தான் கடைசி. அப்புறம் இவங்கெல்லாம் ஏதாவது கருத்து சொல்லி இதுக்கு மேல காமெடி எப்பன்னா 23ஆம் தேதி வாக்குகள் அளித்து முடித்ததற்கு பிறகு அடுத்து ஒரு 10 நாளைக்கு எல்லாருக்கும் லீவு. 4ஆம் தேதி தான் வாக்குகள் எண்ண போகிறார்கள். அது வரைக்கும் அதுக்கு அந்த சமயத்துலையும் நிறைய காமெடி எல்லாம் இருக்கும். பட் இப்படியா ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார் மாட்டி. அதாவது ஒரு சோதனை நடக்குதுன்னு சொன்னா அவங்க ஒரு கருத்து சொல்லி மறுப்பாங்க இல்லையா? ஏன் நாங்கள் அந்த பக்கமே வரலைங்க, இன்ஃபேக்ட் அவர் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க அப்படின்னு தானே அவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ இல்லை, அப்போ ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. என்கிட்ட ஹிந்தியில் பேசினாங்க. அப்புறம் என்னால் கிளம்பி போக முடியாது அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ட்டு. ரொம்ப காமெடினா இதை விட காமெடி எதுவும் சொல்ல முடியாது. செல்வ பெருந்தகை ஆனால் நம்ம ஒரு வாய்ப்பை இழந்துட்டோம். செல்வ பெருந்தகையை மட்டும் கொண்டு போய், ஏன்னா அங்கே ராகுல் காந்தி பார்த்தாரு செல்வ பெருந்தகை காமெடி பண்ண முடியலன்னா நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் அதிமுக பற்றி அது ஒரு ஷார்ட் கிளிப் தான். ஆக்சுவலாக சொல்ல வந்தது அதிமுகவில் முன்னாடி தலைவர்கள்லாம் தமிழகத்துக்கு நிறையா செஞ்சுருக்காங்க நல்லதெல்லாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கைக்குள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வந்ததில் அப்படி கூட சொல்லக்கூடாது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில். ஏன்னா யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வாக்கியங்களை வெட்டி ஒட்டி யார் எங்கே ஸ்லிப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சுத்தமாக ஜெல்லிங்கே இல்லை. ஸோ 28 தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுது. இதோடைய அடுத்த கட்டம் என்னன்னா, காங்கிரஸின் எதிர்காலம் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கும், அவர்களுக்கு அடுத்த முறை தேர்தலில் எவ்வளவு இடம் கொடுப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நாளை விட்டு மறுநாள் தேர்தல். உங்களுடைய வாக்குகளை கவனமாக செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.